சிவஞான போதத்தில் நம்ம 6ஆம் சூத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல் பார்த்துருக்கோமா? மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு அதில்? அதிகரணத்தில் 2ஆம் அதிகரணத்தில் 5ல் 4 பார்த்தாச்சும் மீதி நிறைவாக இருக்க வேண்டும். இந்த நிறைவு என்பதனாலே கன்க்ளூஷன் பண்ணுறாரு. இந்த 6வது அதிகரணத்துடைய தொடக்கமே என்ன அப்படின்னா, இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை பதி இலக்கணம் பேசுவதாகத்தான் இருந்தது. இறைவன் கருவிகரணங்களுக்கு உட்பட்டவனா உட்படாதவனா, உட்படுபவன் என்றால் ஏன், உட்படாதவன் என்றால் ஏன் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தார்கள். நிறைவில் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை விளக்கி முடிக்கணும். ஏன்னா பதி இலக்கணம் பேசி முடிக்கிறாருங்கிறதுனால சிவபெருமான்னா யார், இதுதான் அவர் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தோடு இந்த நிறைவு பாடல் நிறைவாகிறது. அதுக்கு முன்பாக நம்ம கீழே பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டேன் சென்ற அமர்வில். அது என்னென்னா, இந்த அரிய 2 அல்லன் அங்கு அறிவு தன்னால் அறியப்படான்னு பாட்டு பார்த்தோம் இல்லையா? 6வது சுத்தத்தில் 2வது அதிகரணம் 4வது பாட்டு. அந்த பாட்டில் யாருக்கான ஆசங்கை அது அப்படின்னு பார்க்கும்போது சிவசமவாதிகளுடைய ஆசங்கை அது. சிவசமவாதிகளை பற்றி பேசும் பொழுது, சிவசமவாதிகள் அப்படிங்கிறவங்க நம்ம ஏற்கனவே அவங்களை பற்றி இதில் பார்த்துருக்குறோம், சங்கற்ப நிராகரணத்தில் பார்த்துருக்குறோம். அவங்க முத்தி நிலையில் தன்னிலை கெட்டு, அதாவது உயிர் என்கின்ற ஒரு பொருளே இல்லாமல் போய் அவங்க சிவருமானாகவே ஆகிவிடுவார்கள். அதனால சிவாத்துவித சைவர்கள்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. சிவா அத்துவித சைவர்கள்னு அவங்களுக்கு பேர். அதனால சிவபெருமானே அறிகிறார் அப்படிங்கிற கருத்து வருது. இதில் முத்தி நிலையில யார் அறிகிறா? அப்போ உயிர் உயிர் கெட்டு போச்சே. அது அப்படின்னா முப்பொருள் உண்மை தப்புன்னு சொல்லி அன்னைக்கு அதான் சொல்லியாச்சு. இந்த கான்செப்ட் சிவசமவாதிகளோட கான்செப்ட். அவங்க தான் சிவபெருமானே அறிகிறார் அப்படின்னு கொண்டால் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்க அவங்க தான். எல்லாமே சிவபெருமான் தான் அறிவிக்கிறார், சிவபெருமானே தான் அறிகிறார், சிவபெருமானுடைய அறிவினால தான் உயிர் அறிகிறதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ சிவபெருமானே அறிகிறார்னு சொல்லிட்டா என்ன? அப்போ அவர் முட்டை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நாம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அந்த கேள்வியை கூட எழுப்புறது யாரு? சிவசமவாதிகள். இந்த சிவசமவாதிகளுக்கு தான் சிவாத்துவித சைவர்கள்னு பேர். உங்களோட கான்செப்ட் என்னன்னா, கேவல நிலையில் சகல நிலையில் இருக்கக்கூடிய அந்த மலத்துவங்கள்லாம் நீங்கி உயிர் தன்னிலையும் கெட்டு தன் அறிவும் கெட்டு, உயிருடைய அறிவு என்பது சுத்தமாக இல்லாமல் போய் எல்லாமே சிவனோட அறிவாகி தன்னை தானே அறிந்து கொள்ளும். அப்போ முத்தி அனுபவம் என்பது யாருக்கு தான் ஏற்படும்? உள்ளபடி இந்த கான்செப்ட் படி சிவத்துக்கு தான் ஏற்படும். அப்போ சிவத்தை அறிவது தானே நம்மளை பொறுத்தவரை முக்தி. அப்போ இந்த கான்செப்ட் படி சிவசமவாதிகளை கூட்டுறபடி சிவத்தை யார் அறிகிறா? சிவமே அறிகிறது. அதனால தான் அறிபவன் அறிய 2 அல்லன்னு இந்த பாட்டு தொடங்குச்சு. கீழே பார்த்து இல்லையா? சிவசமவாதிகளுடைய கூட்டுருக்கு தான் ஆசங்கையாது. அதுதான் இந்த பாடலுடைய தொடக்கம். அதனால இப்போ நாம் பார்க்கக்கூடிய அதுவென்னும் ஒன்று என்ற பாட்டு, இது என்ன சொல்லுகிறார்? சிவம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பண்ணுகிறார். இந்த பாட்டலுடைய நிறைவு வரியை பார்த்தாலே தெரியும். அறிவே சிவமும் ஆம்னு முடிச்சிருப்பார். அது வெண்ணும் அப்படிங்கிற பாட்டு இல்லையா? அந்த பாடலை நம்ம படிப்போம், அதுக்கடுத்து விளக்கத்தை பார்ப்போம். அது வெண்ணும் ஒன்று அன்று அது வன்றி வேறே அது வென்று அறியும் அறிவு உண்டா? அறிவும் உண்டே அது வென்று அறிய 2 அல்லன் ஆங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம் என்று சொல்கிறார். என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் அப்படின்னார். என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். இப்போ அறிவும் அறிவினாலே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமும் நம்மளை பொறுத்தவரை 2 ஒன்று தான். ஏன்னா அறிவு என்பதும் சாமி தான், ஆனந்தம் என்பது நமக்கு யாரு தான்? சாமி தான். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறார், நிலைப்பொருளாக இருக்கிறார், அறிவு பொருளாக இருக்கிறார், ஆனந்த பொருளாக இருக்கிறார். 3மே சாமியுடைய தன்மை தான். அதனால எப்பொழுது உயிர் தன்னுடைய முழு வியாபகத்தை பற்றி அறிவை அடைகிறதோ அப்போது என்னவத்தையும் அடையும், அது ஆனந்தத்தையும் அடையும் நமக்கு தெரியும். அதனால ஆனந்தத்தை கொடுப்பவனும் சாமி தான், அதனால அறிவு விளக்கத்தை செய்பவனும் சாமி தான். அதனால அறிவு என்பது நம்மளை பொறுத்தளவுக்கு என்னது தான்? சிவம் தான். அதனால தான் என்னை அறிவு என்றான்னாரு. என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றார். நான் சொன்னது வந்து குறியான சமுதருடைய திருவாக்கு, சிவபோகசாரத்தில் வருது. அந்த பாடல் இதுக்கு நல்ல உதாரணம் காண்பிக்கலாம். அதனால சொன்னேன். முதல்ல என்ன சொல்லுகிறார்? இந்த முதல் 2 வரியை விட்டுருங்க, அது வந்து மாயாவாதிகளுடைய கூற்று. கடைசி 2 வரியை பாருங்க, தனிச்சொல்ல பாருங்க. அது வென்று அறிய 2 அல்லன் அங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம். அது என்று அறிய, அது என்று சுட்டிக்காட்டி அறிவதற்கு அவன் 2 அல்லன். ஏன் அப்படின்னா, அறியக்கூடிய பொருள் இருந்து அவன் வேறுபட்டவனாக இருந்தான். அங்கே அறிவு நிகழாது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது இல்லையா? அது என்று அறிய, அதுனாலே பொதுவாக சிவபெருமானதை நம்ம குறிக்கும். தத்து அப்படின்னு அர்த்தம்.
நேற்று கூட அந்த விவாதம் ஒன்று போயிருந்துச்சு. அதில் ஒரு பிரமாணம் ஒன்று பொருட்கள் காமிச்சதாக எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா? பூர்வாச்சர்யேன யத் சர்வம் தத் சர்வம் விதிபூர்வகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காண்பித்தாங்க. எத் சர்வம்னா எதெல்லாமோ, தத் சர்வம்னா அது எல்லாம்னு அர்த்தம். எது அப்படிங்கிறது எத் அப்படிங்கிற சொல்லும், அதுங்கிறதுக்கு தத்து அப்படிங்கிற சொல்லும் அந்த ஸ்லோகத்தை வந்துருந்தது. அது புரியுதுங்களா? அந்த தத் அதுதான் அது. அது என்று அறிய இரண்டு அல்லன். அறியும் பொழுது இரண்டு பார்வை, அது சிவபெருமானும் உயிரும் தனித்தனியாக நின்றதுன்னா என்ன ஆகாதுங்க? அறிவு நிகழாது. அங்கு அறிவுள் நிற்றல் கீழே பார்த்துருக்கோம். அறிவுள் நிற்பது என்பது என்ன? அறிவுக்கு அறிவாக இருப்பது. உயிருக்கு அறிவு இருந்தாலும் கூட அறிவிக்கக்கூடிய கர்த்தாவாக சுவாமி இருந்தால் தான் உயிரால் அறிய முடியும். அது ஒரு விஷயம். போகப்படுத்துறது கூட நின்று இவர் அறியணும். அதை என்ன சொல்லுவாங்க? அதை காணும் உபகாரம் என்று சொல்வார்கள். வாத்தியார் பிள்ளைக்கு கையை பிடிச்சி ஆணா போட்டு காண்பிப்பது போல இவருக்கு ஆணா போடுறாங்கிறதுனால வாத்தியார் கற்றுக்கிறாருன்னு அர்த்தம் ஆகாது இல்லையா? அங்கே கற்றுக்கிறது யாரு தான்? அந்த குழந்தை தான் கற்றுக்கும். அதனால் இப்போ வாத்தியார் தானே ஆணா போட்டார், அவர் தான் ஆணா கற்றுக்கிட்டார் அர்த்தம் கிடையாது. அதனால் இவர் அறிவிப்பதற்காக அறிந்தார். இந்த இடத்துல அந்த வாத்தியார் ஆனான்னு எழுதுனது என்னதுங்க? அந்த குழந்தைக்கு அறிவிப்பதற்காக இவரும் கூட நின்று அறியுகிறார் இல்லையா? அதுதான் காணும் உபகாரம் என்று சொல்லுவது. அதனால் அது எப்படி அறிவுக்குள்ள அறிவாக இருக்கிறது? இதுதான் அறிவானன் தானே, அறிவை அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருள் தானே அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அதை பின்ன நிமித்த காரண பரிணாமவாத சைவம்னு ஒன்று இருந்துச்சு சங்கர் பிரதாரணத்தில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படியான வாக்கியங்களாக முன்னிட்டு கொண்டார்கள். பழங்களாகி பழத்திலுன்ற ரதங்களும் நுகர்வானம் தானாகி அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி பாடுறாங்க. இப்படி எல்லாமுமாகவே சாமி தானே இருக்கிறார். அதனால் உலகத்தில் எல்லா பொருளுமே சாமியிலேருந்து உண்டானது தான். சாமிங்கிற ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் மலம்னு ஒன்று கிடையாது, உயிர்னு ஒன்று கிடையாதுன்னு ஏகான்மவாதம் போலவே இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் அகச்சமயத்தில் நிமித்த காரண பரிணாமவாதம்ங்கிறது. மாயைங்கிற ஒரு கான்செப்ட் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதுக்கும் அந்த மாதிரியான வாக்கியங்கள் உதாரணமான இருக்கும். ஸோ அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சங்கற்ப நிராகரணத்தில் இந்த அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாற்றானத்து ஒருவனை நாணாய பரணைன்னு பாடியிருப்பார். அதனால் அதை ஏன் நம்ம சாமி தான் நாம கொண்டு போகக்கூடாது, பரமாச்சாரியர்களே பாடியிருக்காங்களேன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் காண்பிச்சு என்ன பண்ணாங்க? அது உபச்சாரம்னு காமிச்சாங்க. அதுபோல் இங்கேவும் காரைக்கால் அம்மையார் அறிவாய் அறிகின்றான் தானே என்று சொல்கிறார்களே, அதனால் சுவாமி தானே அறிகிறார்னு கொள்ளக்கூடாது. சுவாமி எப்படி அறிகிறார்? உயிருக்கு அறிவிப்பதற்காக காணும் உபகாரத்தினாலே அறிவது போல் நிற்கிறார். அதனால் அவருக்கு ஒரு அறிவு நிகழாது. ஏன்? அவருக்கு நிகழ வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அதனால அவர் அறியும் பொழுது கூட நின்று வாத்தியார் ஆனா போட்டது வாத்தியாரா பிள்ளையா? வாத்தியார் போடுவார், இப்போ புள்ள போடலையா? அப்படின்னா போடுறாங்க. ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே உயிருக்கு பயனே இல்லையானா, உயிருக்கு வேலை இல்லைன்னா, வேலை இல்லைன்னா உயிர் தடமாயிடும். ஸோ உயிருக்கும் அங்கே வேலை உண்டு. உயிருடைய வேலை என்ன? அறிவது தான். அங்கே வேற வேலைலாம் கிடையாது, எந்த முயற்சியும் இல்லை. அங்கே அறிவது மட்டுமே அங்கே ஒரு வேலை. முயற்சியெல்லாம் யாரோட தான் இருக்குப்பா? சாமியோட தான், அந்த வாத்தியாரோட தான் இருக்குது இல்லையா? அதனால் உயிருக்கான உழைப்பு, அது உயிருக்காக இருக்கக்கூடிய காணும் உபகாரம். அதான் சொல்லுகிறார், அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே. அப்படி அறிவுள் சிவம் நிற்பதனாலே சிவம் அறிவு என்னவாயிடுதுப்பா? அறிவுக்குள்ள சிவம் நிற்கிறதுனால அறிவு என்னவாயிடும்ப்பா? சிவமாயிடும். அந்த அறிவு தான் சிவம்னார். நீ எதை அறிகின்றாயோ அதுதான் சிவம். எதனால் அறிகின்றாய்? சிவத்தினுடைய திருவருளாலே அறிகின்றாய். அதனால சிவத்துக்கு வடிவம்னா என்னதுதான்? அறிவே வடிவம். அதுதான் கடைசியில் சொல்ல வரார். இப்போ அந்த ஆறாம் சூத்திரத்தின தொடக்கம் என்னதுதான்? சிவபெருமானுடைய தன்மை என்ன? அதுதான் அதோட கேள்வியாக வந்துச்சு. ஏன் உயிர்கள் ஏன் சிவபெருமானை அறியாதுன்னு சொல்றீங்க? உயிருடைய கருவிகரங்களை வைத்துக்கொண்டு சிவபெருமானை ஏன் அறிய முடியாது? அறிய முடியாத பொருள் இல்லாத பொருளாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு கருவிகரணங்களால் அறியப்படக்கூடிய பொருளை தானே உள்பொருள்னு நம்ம நம்புகின்றோம். அப்போ கருவிகரணங்களாலே அறியப்பட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சிவம் என்கின்ற பொருள் இல்லாத பொருளாக இருக்கலாம் இல்லையா? அதை ஏன் நீங்கள் உள்பொருள்னு சொல்றீங்க? அப்போ அது கருவிகரணங்களுக்கு உட்படாத ஒரு உள்பொருள்னா அதோட இயல்பு என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? அப்போ கருவிகரணங்களுக்கு உட்படாத இயல்பு என்ன? அதோடைய உண்மையான இயல்பு என்ன? எதற்கு உட்படும் சொல்லணும். ஏன் கருவிகரணங்களுக்கு உட்படலைங்கிறது சொல்லி ஆகணும். எதற்கு உட்படும் சொல்லணும் இல்லையா? அதற்கு எழுந்தது தான் அந்த ஆறாம் சூத்திரமே. அப்போது முதல்ல என்ன சொன்னார்? இந்த கருவிகரணங்களால் ஏன் கட்டுப்படுத்த முடியாது, ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் எதனால் பார்க்க முடியும்னார்? அருளால் பார்க்க முடியும் சொன்னார். இப்போ நிறைவு இந்த அதிகரண பாடல் என்ன சொல்கிறாரு? எது சிவம் அறியப்படக்கூடிய அது சிவத்துக்கு என்ன தன்மைன்னார். என்ன தன்மை? அதுக்கு அறிவாகிய தன்மை தான். அது அறிவாகவே இருக்கும். அறிவாகிய வடிவம் தான் சிவம்னு சொல்லணும். அதனால தான் சாமி எப்பொழுதும் அறிவு என்று சொல்லுவோம். சிவம் என்பது அறிவாகவும் சக்தி என்பது ஏக்கமாகவும் அறியப்படும்.
இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு சிவம் சக்தி ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது இந்த அறிவுங்கிற விஷயம்தான். ஏன்னா சிவம் சக்தி வேறல்ல தான், சித் சக்தின்னு தான் சொல்லுங்கொள்கிறோம் அம்பாவை. ஆனால் சாக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவம் சக்தி என்ற தன்மையில் சக்தி தான் சிவத்தை செலுத்துகிறதுன்னு கருத்து சொல்லுவாங்க. இயக்கமானது அறிவு செலுத்த முடியாது, என்றைக்குமே அறிவு தான் இயக்கத்தை செலுத்த முடியும். அதனால அந்த இடத்துல அறிவாக இருந்து கொண்டு சிவம் வேலை செய்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சக்தி இயங்கும் என்பதை நாம் வேறுபடுத்தி உணர்ந்து கொள்வதற்கு தான் அந்த சிவம் சக்தி என்கின்ற கான்செப்ட் இருக்கு. இப்போ அது வேற வழி எதிர்ந்துப்போம். இடத்துல என்ன பண்ணுகிறார் சாமி? அறிவா இருக்கிறார். அதான் சொல்லுகிறார், அறிய இரண்டு அல்லன் அங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமுமாம்னார். இப்போ மேலே பாருங்க, அது வேணும் ஒன்றென்று, அது என்னும் ஒன்று. உலகத்தில் ஒரே பொருள் தான் சிவம், ஒரே பொருள் தான் பிரம்மம், அது ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா மாயாவாதிகள். அவங்க இடத்துல காண்பிக்கிறாங்க அது வேணும் ஒன்று என்று. அப்போ ஒரு பொருள், அறிவுடைய பொருள், அது ஒன்று மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ சாமி மட்டும்தான் பெரிய ஒரு பொருள் இருக்கு, சாமி தானே அறிகிறார், அவர் மட்டும்தான் இருக்காருன்னா அப்படி கிடையாது. சாமி இருக்கார், அதே சமயத்தில் என்ன இருக்கு? பலங்களும் இருக்குது, உயிர்களும் இருக்குது. அதனால் அவர் ஒரு பொருள் தான் இருக்குன்னு நம்ம கொண்டுடக்கூடாது. மற்றதுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது பாருங்க. நம்ம ஏன்னா கருவிகரணங்களுக்கு உட்பட்டு சிவத்தை அறிய முடியாது. கருவிகரணங்களுக்கு சிவம் இல்லாமல் வேலை இல்லை. உயிருக்கும் கருவிகரணங்கள் இல்லாமல் சிவம் இல்லாமல் வேலை இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் சூப்பர்வைசராக நிற்கிறது யார்? இப்போ சிவம் தான். அப்போ சிவம் மட்டும்தான் பெரிய ஆள். இது யாருடைய கருத்து? அப்போ ஒரே பிரம்மம் கடவுள், அவர் மரத்தில் மட்டும்தான் பெரிய ஆள், மற்றதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறது யார்? மாயாவாதிகள். இப்போ அவங்களுடைய கொள்கை திரும்ப வரது மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கு இப்போ சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? உயிரும் இருக்கு, பசுக்களும் இருக்கு, பசுக்களும் இருக்கு, பாசமும் இருக்குது, சுவாமி இருக்குன்னு சொன்னோம் பசியா. ஆறாம் சூத்திரம் வரும்பொழுது என்ன சொன்னோம்? சிவத்தை கருவிகளால் அறிய முடியாதுன்னு சொன்னாங்க. ஏங்க அறிய முடியாதுன்னு கேட்டாங்க. கருவிகளுக்கு ஏன் அவர் உட்பட மாட்டார்? கருவிகளுக்கு உட்படாத பொருளாக இருந்தாலும் இல்பொருள்னு சொல்லிடலாம் இல்லையான்னா, அவர் உள்பொருள் தான், அருள் கரணங்களால் தான் பார்க்க முடியும், அருளால் தான் பார்க்க முடியும்னு சொன்னார். சரிதானே? சரி, அருளால் பார்க்கப்படுவது என்பது சிவத்தாலே சிவத்தை பார்ப்பது தான். அப்போ என்ன இதில் பிரச்சனை வருது? உயிர் இருந்தாலும் தன்னிச்சையாக இந்த வேலையும் செய்யாது. அதுக்கு கருவிகரணங்கள் இருந்தாலும் கருவிகரணங்கள் தன்னிச்சையாக எதுவும் பண்ணிட முடியாது. கருவிகரணங்கள் அறிவற்ற ஒரு பொருள். அப்போ யாரால தான் எல்லாமே நடக்குது? இங்கே சாமியால தான் நடக்குது. இப்போ சாமியால தான் நடக்குதுங்கும் பொழுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு? இப்போ ஒரு ஆளே தேவையில்லை தானே? இது ஆல்ரெடி யார் கேட்டான்? சிவசமாவாதியும் கேட்டான். இப்போ மாயாவாதி கொள்கைப்படி திரும்ப அதே கான்செப்ட் வருது. ஏன்னா சாமியை தான் உள்ளுக்குள்ள உயிருடைய அறிவை வியாபகத்தை அறிந்து கொள்ளுகிறார். அப்படிங்கும் பொழுது உயிருக்கு என்ன வேலை? இங்கே ஒன்றுமே இல்லையே. அதனால தான் நம்ம சொன்னோம், சாமி அறிய மாட்டார், அவர் அறிவிப்பதற்காக மட்டும்தான் நிற்கிறார். உள்ளபடி அறிகின்ற பொருள் யாரு? உயிர்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம சொல்லணும் இல்லையா? அதை சொல்லணும்னா திரும்ப இது என்ன ஆகிடும்? மாயாவாதி கொள்கை போல ஆகிடும். வேல்யூ இல்லாத ரெண்டு பொருள் சொல்றதுனால என்ன ஆக போகுது? இப்போ நம்ம கான்செப்ட் படி முப்பொருள் சொல்லிக்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் பிரித்து பேசும்போது என்ன ஆகிடுது? இங்கே உயிருக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது, பாசத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. சாமி மட்டும்தான் முழு வேல்யூவோட இருக்காருங்கும் பொழுது இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு போ. மாயாவாதி போல அவர் ஒரே பொருள் தானே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு போங்கிறதுனால தான் மாயாவாதியோட கொள்கை திரும்ப எடுத்து என்ன சொல்றாங்க? அது வேணும் ஒன்று அன்று. அப்போ அது வேணும் ஒன்று, ஒரு பொருள் தான் இருக்குன்னு சொன்னாலே மாயாவாதி. அந்த கொள்கை கிடையாது, அன்றுன்னார். அதுவன்றி வேறே அது வென்று அறி. அதுவன்றி வேறேன்னா ரெண்டாவதா ஒரு அது வருது பாருங்க. அந்த அது யாருன்னா பசுக்களும் பாசமும். அந்த பசுக்கள் இல்லாம பாசம் இல்லாம வேறாக ஒரு அது இருக்கு. அந்த அதுதான் எது? பரமாகிய பிரம்மம். அதுவென்று அறி. புரியுதுங்களா? அறிவும் உண்டே. அறிவும் உண்டுன்னா உயிர்னு இருக்கு, அதுக்கு ஒரு அறிவும் உண்டு. அதனால எடுத்த உடனே சாமி தான் அறிகிறார், சாமி தான் அறிகிறார் இல்லைன்னு சொல்லி அதனால உயிருக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு நினைச்சிக்காத. உயிருக்கு என்ன உண்டு? நிச்சயம் உண்டு. அறிவு இல்லைன்னா உயிரே ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ உயிர் இல்லைன்னா சாமி இருக்காருங்கிறதுக்கு அர்த்தம்லாம் போயிடும். அவரை யார் அறிவாப்போ? அவர் வேஸ்டாக இருக்க வேண்டியதான். அவர் இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார். அவர் இப்போ சாமி இருக்கார், உயிர்கள் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் இருக்காருங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? யார் பாப்பா, யார் தெரிஞ்சுப்பா? நம்ம இல்லைன்னா அவருடைய இருப்புக்கே அத்தாச்சு கிடையாது இப்போ, இல்லையா? ஆமாம். அதனால அது எண்ணம் ஒன்று அன்று என்பது மாயாவாதியினுடைய கொள்கையை மறுத்தது. அது எண்ணம் ஒன்று அப்படிங்கிறதா மாயாவாதி. ஏன்னா ஒரே பொருள் நான் அவன் அன்றுங்கிறது நாம சொல்ல விடுறோம். அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கடைசியில் கன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுது? சாமி தான் எல்லாம் போல் இருக்குங்கும் போது உயிருக்கு ஒரு வேலை இல்லை, பாசத்துக்கு ஒரு வேலை இல்லைன்னு ஆகிடுது. அதனால கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? நம்ம திரும்பவும் அப்படி நினச்சிக்காத. உயிர்னு ஒரு பொருள் உண்டுப்பா, ஆனால் அவருக்கு தன்னிச்சை கிடையாது, சுதந்திரத்துவம் கிடையாது, அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. அவர் அறிவித்தாலும் புரிந்து கொள்வார் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லுகிறோம். அதனால அது வேண்டும் ஒன்று என்று, அதுவன்றி வேறே அது வென்று அறி. விளக்கம் புரியுதுங்களா? முதல்ல சொல்லப்பட்ட அது பிரம்மம்,
ரெண்டாவது சொல்லப்பட்டதாகிய அது வன்றிங்கிறது பசுவையும் பாசத்தையும் குறிக்குது. அது இல்லாமல் வேறு ஒரு அது இருக்கு. அந்த அதுதான் யாரு? சுவாமி. அது வென்று அறி அறிவும் உண்டே. அதனால உயிரும் உண்டு தான், உயிருக்கு அறியக்கூடிய ஆற்றலும் உண்டு. அது வென்று அறிய இரண்டல்லன் ஆங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம் என்று அந்த அறிவு எது சொல்லப்பட்டதோ உயிர், அந்த உயிருக்கு எது அறிவாக நிற்கிறதோ அதுதான் சிவபெருமான். அதனால தேடி கண்டு கொண்டேன் என்னுள்ளே தேடி தேரணாதேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு என்னுடைய அறிவுக்குள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். என்னுடைய அறிவாகவே இருக்கிறாருங்க அப்பர் சாமி சொல்லுகிறார்கள். இது என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னா அகம்பிரம்மாஸ்மின்னு சொல்ல பொருள் எழுதலாம். அதுக்கு அப்பர் சாமியோட அந்த வாக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? அகம்பிரம்மாஸ்மி இவங்க மாயாவாதி, அகம்பிரம்மாஸ்மின்னு ஒன்னே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். அது மாயாவாதிய கொள்கை நடக்கும். அப்படி கிடையவே கிடையாது. அகம்பிரம்மாஸ்மி வேத வாக்கியம், அது நமக்கு உண்டு. அதான் நாற்றானத்தோர் வரை நாணாய பரணயமோ. இப்போ அவங்க அதுக்கு எப்படி பொருள் சொல்கிறார்கள், நாம் எப்படி பொருள் சொல்கிறதா வித்தியாசம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் மட்டும்தான் உலகத்தில் இருக்கேன்னாங்க. சாமி இருக்கார், நாமளும் இருக்கோம். ஆனால் அறியும் பொழுது நமக்கு ஒரு தன்மை இல்லை. நாம் சிவபெருமானுடைய அறிவை பெற்றுக்கொண்டு சிவமான் தன்மையை எழுதி சிவத்தை அறிவோம். அதனால் நாணாய பரன்னு நம்ம சொல்லுகின்றோம்னு விளக்கம் சொல்லணும். விளக்கம் புரியுதுங்களா? கடைசியில் என்னென்னு தான் கன்க்ளூட் பண்ணுறாரு. சிவம்னா என்னவா? அறிவு என்று 6ஆம் சூத்திரம் கன்க்ளூஷன் கொடுக்குது, உங்களுக்கு முடிவு அறிவிக்குது. விளங்குதா? இப்போ அடுத்த சூத்திரத்துக்கு போகலாமா? இந்த பாடலில் வித்தியாரில் எந்த பட்டீங்க எழுதி வச்சாமா? ஒன்று என்னும் அதனால் இந்த பாட்டு தான் எழுதியிருக்கேன் நான் சொல்லலாம். ஒன்றெனும் அதனால் ஒன்று என்று உரைப்பது இந்த பாட்டு சித்தியார் பாட்டு 248வது பாட்டு. 248வது பாட்டு. ஒன்று எனும் அதனால் ஒன்று என்று உரைப்பது உண்டு ஆகையாலே என்ற நன்வேராய் தன்னில் நீங்கிடா நிலைமை. என்னது? நிலைமையாலேவா? நிலைமையாலே பின்றிய உணர்வுக்கு எட்டா பெருமையின் அறிவின் உள்ளே என்றும் நின்று எடுதலாலே இவன் அவன் எண்ணலாமே என்று சொல்லுகிறார். இப்போ கீழே பார்த்து அதே கருத்து அதில் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஒன்று என்னும் அதனால் ஒன்று என்று உரைப்பது உண்டு ஆகையாலே. ஒன்றுன்னு சொன்னதுனால சிவபெருமான் ஒருத்தர் தான் எல்லாவற்றுக்கும் அறிகிறார் எல்லாம் சொன்னதுனால அவர் ஒருத்தர் தான் மட்டும் இருக்குன்னு சொல்றதுனால அவர் மட்டும்தான் இருக்காருன்னு கொன்றாது. நின்றனன் வேறாய் உயிர்களிடத்தும் பாசத்திலிருந்து வேறாய் நின்னான். சித்தியார் சொல்லுகிறது. அது நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வுக்கு எட்டா பெருமையன். உயிருக்கு உயிராகவே நிற்கிறான் எப்பொழுதுங்கிறதுனால உயிராலே முதல்ல தாங்குள்ள தான் இருக்காங்கிறது. ஸோ உயிருக்கு உயிரை இப்போ சாமி உயிருக்கு உயிராக இருக்காரு இல்லையா? நமக்கு போ இருக்காரு தானே, உயிரால் அறிந்து கொள்ள முடியும் இல்லையே இல்லையா? அதான் உயிரோட குறைபாடு. இதான் சொல்லுகிறார். அதனால உணர்வுக்கேட்டா பெருமையன் அறிவின் உள்ளே என்றும் நின்றிடுதலாலே. என்றும்னா எப்போ? சகல நிலையிலும் நிற்பார், சுத்த நிலையில் நிற்பார். நின்றிடுதலாலே இவன் அவன் எண்ணலாமே. இந்த அறிவுக்குள்ள யார் இருக்காரோ அவர் தான் சிவன் என்று சொல்லலாம்னு கீழே அந்த என்ன அதிகரண பாட்டு இருந்தோ அந்த பாட்டை அப்படியே கொஞ்சம் விரித்து சித்தியார் பாட்டாக விளக்கியிருக்கிறார் வித்யாராசிரியர். இல்லைங்கதா? 7ஆம் சூத்திரம் போலாமா? இப்போ இந்த 7ஆம் சூத்திரம் என்பது என்னன்னாக்க இது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்த பதி பசு பாச லட்சணங்களிலே பசுக்களுடைய லட்சணத்தில் சிறப்பு இயல்பு சொல்லுகிறது. அதாவது தடஸ்த அது சொரூப லட்சணம், சொரூப லட்சணம் பேசுகிறது. உயிருடைய இயல்புத்தன்மை பசுக்கு சொல்லுங்க. அது ஒரு சாட்சி சொன்னார் சாமி. அவள் இவள் நல்லூர் ஒரு குருக்கள், அந்த கோயிலில் வேலை பார்த்த குருக்கள். இந்த குருக்களுக்கு அந்த குருக்களுக்கு 2 பொண்ணு ஒரே மாதிரியா இருப்பா பார்க்கறதுக்கு. அந்த ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அந்த மாப்பிள்ளை வந்து காசிக்கு போயிட்டார். காசிக்கு போயிட்டு போகிற கேப்பில் இந்த பொண்ணுக்கு அம்மா வாத்துருச்சு. அம்மா வாத்து முகம்லாம் கொஞ்சம் விகாரமும் போயிடுச்சு. அப்புறம் காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தார் இல்லையா, இந்த பொண்ணு நல்லா இல்லை, ஒய்ஃப் நல்லா இல்லை, அவளுக்கு குழந்தையால பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. ஏன்னா அவள் தான் பழைய அழகோட இருக்காளே. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான், என் குழந்தையால காமிச்சு இவ தான் என் மனைவின்னு சொல்கிறான். அவன் ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க, என் தள்ள வந்து உடம்பு சரியில்லாதவளை என் தள்ள கட்டி என் மனைவி என்கிட்ட வந்து மறைக்க பார்க்குறீங்க, இந்த குடும்பமே சூழ்ச்சி பண்ணுதுன்னு சொல்லி அவன் ஒரு வழக்கு பண்ணிட்டான், பிரச்சனை பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணுறது தெரியல. அப்போது அந்த ஊர் சாமி நல்லூர், அந்த ஊர் பேர் நல்லூர் தான் அது வரைக்கும். நல்லூர் சாமிகிட்ட போய் அந்த குருக்கள் போய் என்ன பண்ணோடனே சாமி வந்து தோன்றி அவள் இவள் அப்படின்னார். அதாவது அவனுடைய மனைவி ஆகிய அவள் இவள்னு சுட்டி காமிச்சதுனால அவள் இவள் நல்லூர்னு பேரானது. நல்லூர் நிறையா இருக்குது. அவள் இவள் நல்லூர். அப்புறம் வேறு என்னென்ன நல்லூர் இருக்குது? நல்லூர் பெருமணம் இருக்குது. இன்னொரு நல்லூர் இருக்குது, அரையணி நல்லூர் அப்படின்ட்டு இருக்குது. அதான் அரகண்ட நல்லூர்னு சொல்கிறாங்க. அரையணி நல்லூர், அரகண்ட அப்படி நிறைய நல்லூர் இருக்குது. அது அடையாளப்படுத்துவதற்காக நம்ம இவரு கூட இவரு கோவணம்
அமர்நீதி நாயனாருடைய ஊரும் நல்லூர் தானே, தொண்டு செய்த ஊர். அந்த பஞ்சவர்ணேஸ்வர சுவாமி கோயில் தெரியாது? பஞ்சவர்ணேஸ்வர சுவாமி கோயில், இப்போ சுந்தர பெருமாள் கோயில்னு அந்த ஊர் பேர், அதுவும் நல்லூர் தான். சரி சரி, வெண்ணை நல்லூர் இருக்கார், சிலோனில் நல்லூர் இருக்கு, வெண்ணை நல்லூர். ஆமாம் ஆமாம் ஆமாம். நங்கநல்லூர் இருக்கா? நல்லூர் ஏகப்பட்ட ஊர், நல்லூர் புத்தூர் ஏகப்பட்டதுங்க. புத்தூர் நிறைய, அதனால தான் அரிசிற்கரை புத்தூர்னு ஒன்று இருக்குது பாடல் பெற்ற தளத்தில். சரி, 7ஆம் சூத்திரம் போமா. அதனால் இதுக்கு உண்மை அதிகாரம்னு பேர். இனி இது வரைக்கும் பேசப்பட்ட அதிகாரங்களுக்கு பொது அதிகாரம்னு பேர். அது பொதுவாக உயிர்கள் அந்த முப்பொருள்களுமே எப்படி பொதுநிலையில் நின்றது, தடஸ்த கோலத்தில் நின்றது என்றதை காட்சித்தார். இனி வரக்கூடிய அதிகாரங்களில் இந்த முப்பொருளுமே எப்படி சிறப்பு இயல்பாக இருக்கிறது, அதனுடைய தனித்தன்மை என்ன என்பதை விளக்க போகிறாரு. அதில் இப்போ முதல்ல பசுவினுடைய இயல்பு பேசப்படுகிறது. அதனால் உண்மை அதிகாரத்தில் முதல்ல பசுவினுடைய இயல்பை பேசக்கூடியதாகிய பசுவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இயல்பு. அதாவது பசுவினுடைய சிறப்பு இயல்பு என்பது என்னன்னாக்க, பசுவினுடைய பொது இயல்புல அதுக்கு என்னென்ன, எப்படி சொல்லுவீங்க அதை? உயிரை பொது இயல்பு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், என்னென்னு சொல்லுவோம்? அதை சென்ற வகுப்பு அளவியல் வகுப்பில் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்நிய சாதி எது, தன் சாதி எதுன்னு போட்டு காமிச்சேன். பொது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் இறைவனையும் ஆணவத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இறைவன் வந்துட்டு அந்நியல் அதாவது பெறசாதி என்பது பசுவுக்கு வந்து பசுவுக்கு வந்து தன் சாதி என்பது விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர். அந்நிய சாதி என்பது பசுவும் பதியும் பாசம். இதுதான் அந்த கான்செப்ட், புரியுது இல்லையா? அப்போ பசுவுக்கு எது தன் சாதின்னு சொல்லப்படுகிறதோ அதுதான் தடஸ்த கோலம்னு சொல்றது. விளக்கப்படுறீங்களா? தடஸ்த கோலத்தினுடைய உயிரினுடைய இயல்புகள் என்ன, அதுதான் இங்கே வரைக்கும் பேசியிருக்கோம். அது என்னென்னலாம் பண்ணும், பிறவி எடுக்கும், எப்படி இங்கே அறியும், எது அறிவது, அப்படிலாம் சகல நிலையில் நிகழக்கூடியது தான். உயிருக்கு அறிவுங்கிறது எப்போ நிகழுதுங்க? சகல நிலையிலையும் சுத்த நிலையிலையும் எழுப்புகிறது. அதை ரெண்டை பற்றி தானே இப்போ கீழே பேசிட்டு வந்தோம் இல்லையா? சகல நிலையில் கருவி காரணங்களோடு கூடிய அறிவு ஏற்படும், சுத்த நிலையில் அருளால் ஏற்படக்கூடிய அறிவு நிகழ்வு, இதுதானே பேசியிருக்கோம். இப்போ கேவல நிலை, அது உயிரினுடைய சிறப்பு தன்மை, அதுதான் உயிர் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக உயிர்னு பார்த்தா அதுக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு பேசும்பொழுது உயிர் சதசத்து என்கின்ற தன்மையோடு இருக்கும். இதுதான் உயிர்க்குடைய சிறப்பு இயல்பு இல்லையா? பொதுவாக பார்க்கும்பொழுது உயிர் சரி, ஒரு உயிர் அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு அந்நிய சாதி பொருளோட சம்பந்தப்படுத்தும் போது என்னன்னா, அந்நிய சாதி பொருளாகிய பதியும் பாசமும் பாருங்க, ஒருத்தர் முற்றறிவு உடையவர், ஒருத்தர் சுத்தமாக அறிவே இல்லாதவர். இதான் ரெண்டு பேர் கூட இருக்கிறவங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் வந்து அறிவோடு சம்மந்தப்படும் போது ஒருத்தர் முற்றுமுடைய அறிவமாக இருக்கார், இன்னொருத்தர் அறிவு இல்லாமல் இருக்கார். மிச்ச ரெண்டத்தில் பாரிசாடமாக நின்ன, அதாவது ஒழிந்து நின்னதாகிய இந்த பசு என்ன பண்ணுவார், ரெண்டு தன்மையும் பெற்று இருக்கிறார் அப்படின்னு நாமே புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இதை சிவஞான சுவாமிகள் சொல்கிறாங்க. பாரிசேடம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இது வந்து அளவையினால நேரடியாக பார்க்கும்பொழுது ரெண்டுத்தையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மையுடையது யாருக்கு தான் இருக்குது? பசுக்களுக்கு தான் இருக்குது. சிவபெருமானையும் உயிரணியும் பானவ மலத்தை பற்றி கொண்டு இந்த சகல நிலையிலும் மாயாகாரியமான விஷயங்களை அறிந்து கொண்டு தான் இருக்குது. சரிதானே? அந்த ரெண்டு தன்மையும் இருக்கக்கூடியதுக்கு அதனால தான் அதுக்கு சதசத்துன்னு பேர். சத் பொருள்கள் என்பது சிவபெருமானையும், அசத்து என்பது பாசத்தையும் குறிக்கும். ரெண்டு தன்மையும் உயிருக்கு உண்டு என்பதனால அதுக்கு சதசத்து. அதே மாதிரி சித்துனா அறிவு, அசித்துன்னா அறிவற்றது. ரெண்டு தன்மையும் இது இருக்கிறதுனால சிதசித்துன்னு பேர் வரும். அதே மாதிரி சேத்தனம் அசேதனம், அதாவது சேதனா சேதனம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சூக்குமம் அதான் சூக்குமம் அசூக்குமமா, சூக்குமம் ஸ்தூலம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அனிர்வசனம், அனிர்வசனம்னா சொல்லி முடிக்க முடியாதுன்னு அர்த்தம். சொல்லி முடிக்க முடியாது. மாயாவாதிகள் வந்து இறைவன்கிட்ட தான் மாயை உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன்கிட்ட மாயை எப்படி உண்டாக முடியும்? அவங்கள பொறுத்தளவுக்கு உலகத்தில் மலம் இருக்குங்கிறது அவங்களால தவிர்க்க முடியல இல்லையா? ஆனால் அது ஒரு பொருள்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக இருக்கிறதே ஒரே பொருள் தாங்கும் போது இன்னொரு பொருள் எங்கேருந்து வந்தது? ஆனால் இருக்குன்னு சொல்கிறான் அவன். அது எங்கேருந்து வந்ததுன்னா சாமிகிட்டேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும். இப்போ அது எப்படி அவன் கான்செப்டுக்கே, அது அவன் தொடங்கினதுக்கு அது என்னவாகுது? இப்போ முடிக்க முடியாத முரணாக இருக்கு இல்லையா? அதான் முடிக்க முடியாத விஷயங்கள், இன்ஃபைனட், கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அனிர்வசனம், சொல்லி முடிக்க முடியாது. நிர்வசனம், அனிர்வசனம். அதான் இது நீங்கள் சங்கல்ப நாராயண வகுப்புல பார்த்துருக்கோம். நாம இருக்கேன்
அதனால் அந்த இரண்டு தன்மைகளோடும் கூடிய சூக்குமம் அப்படின்னாலும் உயிரை தான் குறிக்கும். சூக்குமம், சேதனா சேதனம், சதசத்து, சிதசித்து, இது எல்லாமே உயிரை குறிக்கக்கூடிய சிறப்பு சொல்கள் எல்லாமே. அதனால் இப்போ இந்த முதல்ல சூத்திரத்துக்கு போவோமா? சூத்திரத்தில் தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிரன் அறிவு உலது இரண்டல்லா ஆன்மா. அதான் மட்டும் இரண்டலாவா இரண்டல்லான் இருக்கா? இரண்டலா ஆன்மா. அப்படியே புரியுது பாருங்க பாட்டு. இப்போ உங்களுக்கு யாவையும் சூனியங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சென்ற வகுப்பு சொல்லும்போது சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல வருகிறார் திரும்ப சொல்லிவிடுவோம். ஏன்னா இந்த சூத்திரத்தில் வர்றதுனால சொல்லிதான் ஆகணும். நான் ஏன் உயிர் அறியாது, ஏன் சத்து அறியாது? இப்போ என்ன சொல்ல வர்றார்? சத்து என்பது அறியாது, அசத்து அறியாது, ரெண்டுமே அறியாது. ஏன்னா ஒருத்தருக்கு அறியக்கூடிய தன்மை இல்லை, ஒருத்தருக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரெண்டு விஷயம். விளக்கப்படுத்துங்களா? ஃபர்ஸ்ட் சொல்றார் முதல்ல யாவையும் சூனியம். இப்போ அறிவது என்பதனால என்னது? நம்மளை பொறுத்தளவுக்கு சிவத்தை அறியறது தான் அறிவது. இப்போ மாயா காரியமான விஷயத்தை அறிந்து கொள்வதா அறிவதா? இல்லை. ஒருத்தர் இருக்கார் அறியறதுக்கூடிய தன்மை வருது, ஒருத்தர் தான் இருக்கார். அவர் அறிகிறாருனால எதை குறிக்கும்? அது அவர் இறைவனை அறிவது தான் அறிவு இல்லை. அப்போ அறிவு நிகழணும்னா அங்கே யார் நிற்கணும்? சிவருமானை அறியறது தான். அப்போ சிவருமான் என்ற அறிவு பொருளை அறிவதற்கு சத்துக்கு சக்தி உண்டானா இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இவர் சூன்யம். அப்போ அங்கே அறிவை நிகழ வாய்ப்பு இல்லை. விளக்கப்படுத்தீங்களா? சாமி இருந்தாலும் சாமி இருந்துட்டாருனால என்ன ஆகிடும்? அங்கே சத்து அசத்தாகிய மலம் நிற்கவும் முடியாது. அதனால் அங்கே அறிவு நிகழுங்கிற கான்செப்டே கிடையாது. அவர் அறிவுக்கு அறிவாரா அறிய மாட்டாராங்கிறது அர்த்தம் வைப்பாங்க. அதாவது மலம் என்பது முதல்ல அறியுமா அறியாதா சடமா உருவுடைய பொருளாங்கிறத அடுத்த விட்டுருங்க, அது ரெண்டாவது டிஸ்கஷன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, சாமின்னு ஒருத்தர் இருந்தாருனாலே இவருக்கு என்ன கிடையாதுங்க, வேலையே கிடையாது. எதுக்கே அவர் நிற்க முடியாதுன்ட்டாங்க. எதுக்கே நிற்க முடியாது, எப்படி அவர் அறிய முடியும்? நமக்கு அறிவதுனால சிவருமானை அறிவது தான் சொல்லியாச்சு. அப்போங்க அவருக்கு அறிவு நிகழாது அப்படிங்கிறது புது விஷயமா சூன்யம்னார். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், சத்தாகிய பொருள் எதிர்க்க நிற்பதனாலே, அல்ல சத்துக்கு முன்னாடி முன்கூட்டி நிற்பதனாலே நின்றுச்சுன்னா இன்கேஸ் அசத்தாகிய மலம் என்ன ஆகிடும்? சூனியத்தன்மையோடு நிற்கும். அதே சூனியம் என்று சொல்ல வேண்டும், அறியாதுன்னு சொல்லிடலாமே. என்ன? ஏன்னா சாமிக்கு முன்னாடி அது இல்லைனாலும் அது சாமிக்குள்ள தான் இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? சாமிக்கு முன்னாடி அவர் நிற்க மாட்டாருனாலும் எங்கே தான் இருக்கார்? அவருப்பா சாமிக்குள்ள தான் இருக்கார். இப்போ சில மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா மருமகம் வந்தாருன்னா எதுக்கே நிற்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? பழைய காலத்துலலாம் அப்படி ஒரு வழக்கம் உண்டு. பழைய மறந்து நிற்பாங்க, பின்னாடி இருந்து பேசுவாங்க, உள்ளேருந்து பேசுவாங்க. அதான் சொல்கிறேன், அதான் மருமகனுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, முன்னாடி பேச மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு காலத்தில் வழக்கங்கள் இருந்துச்சு. அது மரியாதை. ஏன்னா பொண்ணை அப்படி பாதுகாக்கிறாங்க. மருமகனுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படிலாம் மாமியார் கிடைச்சாங்கன்னா சந்தோஷம்தான். அனுபவிக்கிறேன், நல்லா இந்த சுகத்தை அனுபவிச்சு தான் பார்க்கணும். சரி, அதனால் அதுபோல் இருந்தாலும் எதுக்க நிற்காது. அதனால அது இல்பொருளா? ஒருத்தன் வந்தானே மாமியாரே பார்த்ததே கிடையாதுக்காவா. எப்போ கல்யாணம் தள்ளி தலைக்கிட்டு போய் பார்த்தாரு, எதுக்கிற ஆசிரியர் அப்போ பாவம் பார்த்துருக்காவா. அதுக்கு எப்போ வந்தாலும் அவங்க எதுக்கே வர மாட்டாங்க, பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க இல்பொருளா? இருக்கிறாங்க தான், இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஆகிடுது இல்லையா? அது மாதிரி சத்தாகிய சிவபெருமானுக்கு முன்னாடி மலம் என்பது நிற்காது என்றாலும் அவர் என்ன பண்ணுறாரு? இருந்து கொண்டு தான் இருக்கார். எங்கே இருக்கார்? அந்த இடத்துல தான் இருக்கார். அதனால தான் அவர் சூனியம், செயலற்றவர் என்று சொல்லுகிறோம். ஆமாம், பவருக்குள்ள. ஆமாம், அதே தான். இவருடைய வியாபகம் இருக்கிறதுனால அவருக்கு வேலை இல்லாமல் போயிட்டு, அதான் விஷயம். அதுனால ஜீரோன்னு சொல்லுகின்றோம். ஏன் ஜீரோவை மலத்துக்கு இந்த இடத்துல உதாரணம் சொல்லுறோம்? சூனியம்னு ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஜீரோவுக்கு பவர் தனித்து நிற்கும் போது இல்லை, ஒன்றுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இல்லை, ஒன்றை அடுத்து இருக்கும் பொழுது அது வேல்யூ ஆகிடுது, 10 என்று ஆகிறது. விளக்கம் புரியுதுங்களா? அது மாதிரி உயிரை அடுத்து நிற்கும்போது அதே ஜீரோ என்ன ஆகிடுறாரு? பெரிய ஆள் நின்றுறாரு, சாமிக்கு எதிரி போல நிற்கிறார் அவர். ஆமாம் தானே? சாமிக்கு எதிரி போல நிற்கக்கூடிய அதே மலம் சாமிக்கு முன்னாடி நிற்கும்போது என்ன ஆகிடுதுப்பா? அவர் இல்லாத பொருள் போல நிற்கிறார். இப்போ அவர் சக்தியற்றவரானா சக்தியுடையவர் தான்,
அவரோட சக்தி அங்கே என்ன பண்ணல, வேலை செய்யலாம். அதனால தான் அம்மா சொன்னாங்க வருத்த வித்து போல அப்படின்னா ஒரு உதாரணம் காமிச்சாங்க. உயிரளவில் புரிந்து கொள்ளலாம் வேண்டாம், அந்தர்பாவிதம்னு சொல்லுகின்றோம். ஆணவமலம் இருந்தாலும் அதோட சக்தி செயல்படாத தன்மை என்னன்னு சொன்னோம், நம்ம அந்தர்பாவிதம்னு நம்ம சொல்லுவோம். அதான் வருத்த வித்து போல. அது உயிரளவில் மட்டும்தான் பொருத்தி கொள்ளணும். ஆனால் சாமிக்கு அதை சொல்ல முடியாது. உதாரண அளவில் பொருந்துக்கலாம், இருந்தாலும் செயல்படாதுங்கிறத புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். ஆனால் அந்த உதாரணத்தை ஏன் சாமிக்கு பொருத்த முடியாதுன்னா, உயிருக்கு முன்னாடி இருந்து இப்போ இல்லாமல் போனது. ஆனால் சாமிக்கு எப்போவுமே அது இல்லை தான், எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அவர் இருந்தாலும் வேலை இல்லாதவர் என்பதனால அவர் என்னன்னு சொல்லுகின்றோம், பூஜ்யத்துக்கு ஓமை காட்டி சூனியம் என்று சொல்லுகிறோம். அப்போ யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், சரி சத்தே அறியாது. சத்து அறியுமா அப்படின்னா சத்து அறியாது. ஏன்? அவர் தண்ணிலேருந்து வேறுபட்ட ஒரு பொருள் இருந்தால் தானே அறிவார். இருக்கிறதே நான் ஒரு ஆள் தான் அப்படிங்கும்பொழுது தனியாக புதுசாக அறிஞ்சுக்கிறது என்ன இருக்குது? இப்போ எல்லாமே அவர் வியாபகத்துள்ள தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது சிவபெருமானுக்கு மலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சிவபெருமானுக்கு மலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஒரு மலம்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? ஆனால் மலத்தில் வேலை அவருக்கு வேலை செய்யாது. பார்த்தீங்களா? சத்து அறியாது அப்படின்னோடனே சாமிக்கு எதுவுமே தெரிய வேண்டிய அறிவு இல்லை போல் இருக்கு. அப்படின்னா சாமிக்கு இது எல்லாமே தெரியும், அவர் புதுசாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சொல்லுவார், மலம் அதுக்குள்ளேயே இருக்குங்கிறதுனால தானே அவருக்கு இருக்குன்னு தெரியுது. அவர்லேருந்து வேறுபட்ட பொருளாக இருந்தால் அவரும் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ நாம எல்லாம் இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரிந்தது போல் நம்ம கூடவே ஆணவ மலம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே அவர் இருக்கும் போதுலேருந்தே கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே அனாதியே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால சத்தே அறியாது, அசத்து இலது அறியாதுன்னாரு. அந்த இலதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பிராக்கெட்டில் போட்டுக்கணும்னா அறிவு இலது, அறிவுன்னு போட்டுக்கணும். அசத்து என்ன இலது? அறிவு இலது, அதனால அறியாது. சரி, அசத்து ஏங்க அறிவு இல்லாது? அது காரணம் பின்னாடி சித்தியார் ஆசிரியர் சொல்வார். அசத்துனா அறிவு இல்லாத நமக்கு தெரியாதா? அதுக்கு ஏங்க தனியார் விளக்கம் சொல்லணுமானா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவார். இதனால இது அறிவு இல்லாதது அப்படின்னு நம்ம கொள்ள வேண்டும் அப்படின்னு சித்தியார் பாட்டு ஒன்று பின்னாடி இருக்கு. அதை அதிகார விளக்கத்தில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துக்கு மட்டும் பொருள் கொள்ளுங்க. அசத்து அறியாது. ஏங்க அறியாது? அறிவு இலது. இந்த இடத்துல அறிவுங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். அசத்து அறிவு இலது அறிய. அசத்து என்பது பாசம். இருதிறன் அறிவு உள்ளது. அடுத்த ஒரு ஆள் ஸ்பெஷலாக இருக்கார், ஸ்பெஷல் கேட்டகரைஸ்டு பர்சன். அவர் என்ன பண்ணுறார்? ரெண்டையுமே அறிவார். சாமிக்கு முன்னாடி நிற்பார், ஆனால் நிற்பார் இல்லையா? இப்போ நம்ம நிற்கிறோமே, உயிர் நிற்கிறதுனால தானே அறிந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாமி கூட இருந்து அறிவிக்கிறார் போது மாணவர் சாமிக்கு முன்னாடி வாத்தியாருக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னா அப்புறம் வாத்தியார் எங்கேருந்து பாடம் நடத்துறது? இப்போ ஒரு பையனை பிடிச்சி ஆனா போட்டு காட்டணும், இவரை பார்த்தாலே ஓடி விடுறான், அவன் இருக்க மாட்டானா, எப்படி ஆனா எப்படி போட்டு காமிக்கிறது? இப்போ இல்லையா? இவரை பார்த்தாலே ஓடுற ஆள் யாரு? ஆணவமலம். வெரி குட். அவர் நிற்க மாட்டார் இல்லையா? அப்போ இவருடைய பயனை நுகர்வதற்கு ஒருத்தர் நிற்கணும்ல. அவருக்கு எதுக்கு நின்னாதான் தொழில் நடக்கும் அங்கே. இப்போ நம்ம தானே. அப்போ பசுவுக்கு என்ன லட்சணம் உண்டு? அது அடிப்படையில் சாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ தானே பயன் நுகரும் இருக்கு. அதனால சாமி அனுபவிக்கக்கூடிய தன்மை உயிருக்கு உண்டு. அதே சமயத்தில் அவர் யாரை கூட நிற்பார்? பாசத்தை கூடவே இருப்பார். சிரவை ஒன்றுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா பின்னாடி போட்டாங்கன்னா ஒன்று தானே எப்போதும். ஒன்றுங்கிற தன்மை உள்ள இருக்க தானே போகுது. அதனால இவர் ரெண்டு பேரோடய சம்மந்தப்பட்டு நிற்கிறார். அதனால இருதிறன் அறிவு உள்ளது, இரண்டலா ஆன்மா. ரெண்டு தன்மையும் அப்போ அவருக்கு உண்டானா அதுவும் கிடையாது. இப்போ அதான் இரண்டலான்னு சேர்த்து சொன்னார். சரிப்பா, சாமி அறியுமா? ஆமாம் அறியும். அப்போ சாமியோட தன்மையெல்லாம் அவருக்கு இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஆணவ மலத்தெல்லாம் மறைப்புண்டு இருக்கா? அப்போ உயிருக்கு அறிவே கிடையாதா? சடமாம் தன்மை உடையதாரா? அதுவும் கிடையாது. இவருக்கு அறிவும் இருக்கு, அதே சமயத்தில் அறியாமலும் இருக்கிறார். அதனால இருதிறன் அறிவும் உள்ளது, இரண்டு அலா ஆன்மானார். எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காரு பாருங்க இல்லையா? ரெண்டு கட்டம், ரெண்டும் கேட்டாங்க. உயிருடைய தன்மை இருதிறன் அறிவு உள்ளது. இருதிறன் அறிவுன்னு சொல்லும் போதே பாருங்க ரொம்ப சுகமான ஒரு வார்த்தையில் இருக்கு. ஆணவ மலத்தையும் கூட அறிவுன்னு தான் சொல்றாரு அவர் பாருங்க இந்த இடத்துல. இருதிறன் அறிவு இல்லையா? அதற்கு இருதிறன் அறிவு என்பது அறியக்கூடிய தன்மை, இரண்டையும் அறியக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். இருதிறன் அறிவுனா ஆணவ மலம் அறிவுடைய பொருள் போல ஆகிடும். அப்படி கிடையாது. ஆணவ மலம் அசத்தா இருந்தாலும் அதை அறியக்கூடிய தன்மையும் உண்டு இதுக்கு. சாமிக்கு அறிவு இருக்கு, ஆனால் ஆணவ மலத்தை அறியக்கூடிய சத்து தன்மை இல்லையா அவருடைய அறிவுல இல்லையா? அப்போ அவரோட நம்ம கொஞ்சம் வசதி தான். அவருக்கு இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கு பாருங்க இல்லையா? சாமிக்கு அறிவு இருக்கு, ஆனால் ஆணவ மலத்தை அறியக்கூடிய தன்மை உண்டா?
ஆனமலை அறிவோட தன்மை சாமிக்கு உண்டா? இல்லை. ஏன்? அவர் நின்னாலே அவருக்கு ஓடிவிடுவார். ஆனால் நமக்கு பாருங்க, நமக்கும் அறிவு இருக்கு, ஆனால் சாமியும் அறிவோம், ஆனமலத்தையும் அறிவோம். அப்போ நம்ம வசதியா அவரோட? கீழான பொருளை அறிந்து இப்போ என்ன புண்ணியம் ஆகிருக்கு, நமக்கு ரொம்ப வசதிட்டோம் அவரோட. சார் நான் ஒரு 10 கிலோ வச்சுருக்கேன் சார். என்ன சார்? தங்கம். என்ன? செங்கல். ரெண்டும் ஒன்றாப்போ? ரெண்டும் தான் 10 கிலோ வச்சுருக்காங்கப்போ, ஆளுக்கு 10 கிலோ. இடையில போட்டால் இந்த 10 கிலோ செங்கல் வச்சு தான் 10 கிலோ தங்கத்தையும் நிறுத்தாகணும் இல்லையா? 10 கிலோ இரும்பு கல்லை வச்சு தானே 10 கிலோ தங்கத்தையும் நிறுத்தாகணும். ஒரு ரெண்டும் ஒன்றா? ரெண்டுத்துக்கு ஒரே மதிப்பாக இல்லை. அதனால் உயிர் ரெண்டுத்தனையும் அறியக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அதனால் பாதிக்கப்பட்டது யாரு தான்? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேட்டகரைஸ்டு ஒரு ஒரு எபிலிட்டினால நமக்கு பாதிக்கப்படுறதே யார் தான்? நாம தான். சிறப்புத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு யார் தான் பாதிக்கப்பட்டிருக்கா? உயிர் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறோம். அதனால இருக்கு சொல்றேன். அதனால இப்ப என்ன சொல்ல வருகிறார்? யாவையும் சூனியம் சத்து எதிராகலின். சத்துங்கிறது சிவபெருமான். சிவபெருமானுக்கு முன்னாடி எது வந்து நின்னாலும் அது என்ன ஆயிடும்? சூனி. சார் யாவையும்னு ஏன் சார் போடணும்? மலம்னு சொல்லி அது நிச்சயம் சொல்லலாம், சூனியம்னு சொல்லலாம் இல்லையா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ யாவையும்னு ஏன் சொல்லணும்? மலம் நிற்காது, சூனியம் நமக்கு உள்ள விளக்கம் சொன்னோம்ல. ஆமாம், இருக்காது தான். யாவையும்னு போட்டாரே அது என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு தான் நீங்கள் திருமூலர்கிட்ட போகணும். பதி அணுகில் பசு பாசம் இல்லாதே, ரெண்டுமே நிற்காதுங்கிறார். அப்போ நம்மள தன்மையும் தானே கெட்டு போகுது சாமி அறிய முடிக்கும் பொழுது. அப்போ தான் சாமியே நம்ம அறிவோம். அதுக்கு பேர் என்ன? முக்தி தான். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இல்லாத நிலையை சாமி மட்டும் நிற்கிற நிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லுவோமே. வெரி குட். திருப்புடியற்ற நிலை. திருப்புடியற்ற நிலை. யாவையும் இல்லை. அப்போ உயிருடைய தன்மையும் கிடையாது. உயிர் இருக்கு இல்லையா? அப்போ இருக்காரு அவரு. ஆனால் அவருடைய செயல்பாடும் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதையும் இல்லாமல் அவர் என்ன பண்றாரு? அறிந்து கொண்டு நினைவில்லாமலே அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த இடத்துல யாவையும்னு போடுவதில் யாரும் அடக்கங்க? உயிருந்தா அடக்கம். அதுக்கு என்னப்பா பிரமாணம்னா திருமூலர் தான் இல்லையா? பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அது வரைக்கும் ரைட். 3 பேர் ஒரே கேட்டகரி தான். 3 பேர் எப்படி அனாதி? பதியினை சென்று அணுகா பசுபாசம். ஆமாம், 2 பேரும் போய் பார்க்க மாட்டான். ஏன்? ஒருத்தனுக்கு போய் பார்க்கணும் அறிவு இல்லை, இன்னொருத்தனுக்கு போய் பார்க்கணும் அறிவு இல்லாதவனை சேர்ந்ததுனால இவனுக்கும் போய் பார்க்கணும் அறிவு இல்லாமல் போயிட்டுது உயிருக்கு இல்லையா? சரி, இப்போ பதி வந்தாருன்னா பதி அணிகள் பசுபாசம் நில்லாவேனர். நில்லாவேங்கிற வார்த்தையை நம்ம இப்போ நில்லாவேங்கும் போது இவன் சிவசமவாதம் பேசலாம் இல்லைங்க ஐயா? பதி அணிகள் பசுபாசம் நில்லாவேங்கும் பொழுது பசுவும் நிற்காதுங்கும் பொழுது நம்ம சிவசமவாதம் சொல்லாமல் சொல்லக்கூடாது அந்த இடத்துல திருமூலருடைய கருத்துல. ஆமாம், ஆமாம் தானே? அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் நமக்கு சிவசமவாதிகளுக்கு உதாரணமாக போயிடுது. பசுவும் இல்லாமல் போயிட்டுதுன்னா பசுவும் இல்லாமல் போயிடும் போல் இருக்கு அப்படின்னா அது அப்போ சரியாக தானே சொல்கிறான்னா நமக்கு அதுக்கு என்ன விடை சொல்லுவீங்க? ஆமாம் சரி தானே, நான் கூட சொன்னேன் இப்போ சிவசமவாதம் பேசுகிறாரு அப்படின்னு. அப்போனா பாசம் ஒடுங்கினா பசு வந்து முத்திக்கு போயிடும். சிவமே உயிரே இல்லாமல் ஆயிடும். அதுக்கு என்ன கான்செப்ட் சொல்லுவீங்க? உயிரே இல்லாமல் போவாது அப்படிங்கிறதுக்கு நீ என்ன சொல்லுவீங்க? அது அத்வைத முத்தி நிலையை நீங்க சொல்லுவீங்க. இவனுக்கு நீங்க மறுப்பு நான் கேட்கறேன். இப்ப அதாவது இப்ப திருமூலருடைய கருத்து தூக்கிட்டு வர அவங்கள்ட்ட பேசுறதுக்கு போ நாம சொல்லுவாங்க. அதை அவன் சொல்லுவான், அதான் மறுப்பு என்னன்னு கேட்பேன். அவன் சொல்றான் திருமூலர் இப்படிதான் சொன்னாரு நான் சொல்றேன், நீ ஒன்று சொன்னா நான் ஏத்துக்கணுமா? நான் அவங்கள்ட்ட கேட்கறான். போ சிவசமவாதி. புரியுதா இல்லையா? திருமூலர் சொல்லிட்டார், நேரடியாக வாக்கியம் இருக்கு, பசு நில்லாவேன்ட்டார். அப்போ பசு இல்லாமல் போயிட்டுதுன்னு அர்த்தம் ஆகுது. இது நான் அப்படி சொல்றதுனால என்ன தப்புன்னு உங்கள்கிட்ட கேட்டானா அதுக்கு நீங்க என்ன மறுப்பு சொல்லுவீங்க? வெரி குட். அதே தான். உள்ளது அழியாது சிற்காரியவாதம். உயிருடைய தன்மை என்றைக்கு என்ன பண்ணிட முடியாது? கெட்டு இல்லாமல் போக முடியாது. சைவ சமயம் சத்காரியவாதம் தானே சொல்லுது. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. அப்போ உயிர் இங்கே இல்லாது பாசம் இல்லா பசு இல்லாவேன்னு சாமி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பசு கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது. அது பசுவினுடைய தன்மை தான் கெட்டு போகும். பசு அப்படியே தான் இருக்கும் இல்லையா? பசுவினுடைய கட்டுப்பாடுகள் நீங்கி அது மீளா அடிமையாக இறைவனுடைய திருவடி அடைந்து அறிந்து கொண்டு நிற்கும் அப்படிங்கிறத அர்த்தமே தவிர்த்து
அது நில்லாது அப்படின்ன உடனே அது இல்லாமலே போயிடும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக சத்காரியவாதம் எந்த இடத்துல வந்து உதவி பண்ணுது பாருங்க. விளக்கம் புரியுதுங்களா? இல்லாது உள்ளது அழியாது. ஆமாம், உள்ளது அழியாதுன்னா ஒரு பொருள் என்னைக்கு என்ன பண்ண முடியாது, அழிந்து பசு என்கிற தன்மை கெட்டு இல்லாமல் போகவே முடியாது. அது இருந்துதான் ஆகணும். முப்பொருள் என்பது முப்பொருள் தான் எப்போவுமே. அதான் தொடக்கத்திலே சொல்லிட்டாரு, பதி பசு பாசம் என பகர் மூன்று. மூன்றுன்னு சொல்லும்போது எப்படி இரண்டாயிரம் முடியுமா? திரும்பி இது இரண்டாகுமா? அதுதான் அவன் அவன்கிட்ட கேட்கணும். சிவசமாவாதி கிட்ட. சிவசமாவாதி என்ன சொல்லுவான்? பாசம் பசுன்னு இல்லாவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருமூலர். அதனால அவர் சொன்னது சிவசமவாதம் தான். உயிர் கெட்டு போயிட்டு அப்படி நம்மகிட்ட மறத்தா நம்ம முத வரியை மறந்துவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சுட்டு உட்காந்துருப்போம். முத வரிக்கே இப்போ இதுக்கே போவேணா நீங்கள்? இப்போ சத்காரியவாதத்து கூட போவேணா, முத வரியிலே மூன்றுன்ட்டாரே நீங்கள். இப்போ மூணுங்கிறது மூணாக தானே இருக்க முடியும் எப்போவுமே. அது இரண்டாயிடும் திடீர்னு ஒரு தடவை ஆகாது. அதுதான் அதுக்கான விளக்கம். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வந்தார், யாவையும் சூனியம் என்பது புரிஞ்சது இல்லையா? அதனால் யாவையும் சூனியம் என்பது அந்த இடத்துல உயிரினுடைய தன்மை அங்கு நில்லாது. பசு பாசம் என்பது நில்லாது சாமிக்கு முன்னாடி. சத்து எதிராகலின் சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. சாமியே அறிய மாட்டார், தன்னை தானே அறிந்து கொள்ள மாட்டார். அசத்துக்கு அறிவில்லாததுனால அது அறியாது. இருதிறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மாதான் இல்லையா? இருதிறன் அறிவு உள்ளது ஆன்மா, அதுக்கு இரண்டலா தன்மையும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கான சித்தியார் பாட்டு 249 பாட்டு இந்த சூத்திரத்தை அப்படியே சொல்றாரு. நாம தான் வருவித்துக் கொள்கிறோம். பின்னாடி அடுத்து வருது பாருங்க, இதுல வரும். அதான் இல்லாத வரும். அது சத்காரியவாதம், சுபகசாரம் தான். சுபகசாரம் சதசத்து அப்படின்னு நேரடியாக அந்த வார்த்தை நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. அந்த தன்மை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. 2 தன்மை சேர்ந்து இருக்குன்னு பின்னாடி சித்தியாரில் எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம். அனைத்தும் 249 பாட்டு சித்தியார் பாட்டு. அனைத்தும் சத்து எண்ணின் ஒன்றை அறிந்திடாது, அசத்தால் எண்ணின் முனைத்திடாது. அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன்போல் நினைப்பது இங்கு. அசத்தே எண்ணின் சத்தின் முன் நிலாமையானும் தனைக்கொடு நிலைமையானும் தனைக்கொடு ஒன்று உணர்தலானும் தான் அசத்து உணராதன்றே என்று சொல்லுகிறார். அசத்து நான் ஒரு பாட்டு சொன்னேன், ஒரு விஷயம் சொல்ல பின்னாடி சித்தியாரில் ஒரு விளக்கம் சொல்றாரு. ஒரு பொருள் அசத்தாக ஏன் இருக்கு, அது அறிவற்றதாக ஏன் இருக்குன்னு ஒரு காரணம் சொல்ற சித்தியார் பாட்டுன்னு. அந்த பாட்டு என்ன சொல்றாரு பாருங்க. சத்தின் முன் நிலாமையானும், அதாவது 3வது வரியில கடைசி பகுதிக்கு வாங்க. சத்தின் முன் நிலாமையானும் நிற்க முடியாது. 2வது தனை கொடு ஒன்று அறிதலானும். இப்போ தண்ணி நான் குடிக்கணும், இந்த ரூமில் இப்போ நான் என்கிட்ட தண்ணி இருக்குது, இப்போ தண்ணி தாகமாக இருக்குது. இப்போ தண்ணி அங்கே வருதுன்னு வச்சு இதெல்லாம் அங்கே கேனில் வச்சுருக்கேன். இப்போ நான் அது இங்கேருந்தே குடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கொண்டு வர்றதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? அது அறிவதற்கு ஒரு கருவி இருக்கார் இல்லையா? அந்த கருவியாக நமக்கு கரணங்கள் வேலை செய்யுது, கருவி கரணங்கள் வேலை செய்யுது. அதான் சொல்றாரு, நிலாமையானும் தனைக்கொடு ஒன்று உணர்தலானும். அந்த அசத்தாகிய கருவிகளாலே யாரோ ஒருத்தர் அறிகிறார் பின்னாடி. நம்ம தானே உயிர் தானே அறியுது. கருவிகளை வைத்துக்கொண்டு ஒன்று உணர்தலானும் தான் அசத்து. அதனால கருவிகள் எல்லாமே எப்பொழுதும் அசத்து தான். அந்த உலகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி நம்ம உயிர் அறிவதற்குரிய கருவிகள் என்னதுதான் அசத்து. என்னது உதாரணம் காட்டுறேன் அந்த இடத்துல, சரிதானே? முதல்ல பாருங்க, அனைத்தும் சத்து எண்ணின், எல்லாமே ஒரே பொருள் தான், எல்லாமே சிவம் மட்டும்தான். அது சிவ சமவாதம் அல்லது ஒரே பொருள் ஏகான்மவாதம், எப்படி வச்சுக்கிட்டாலும். எண்ணின் ஒன்றை அறிந்திடாது, அனைத்தும் சத்து எண்ணின் ஒன்றை அறிந்திடாது. முதல்ல அது என்ன பண்ணாது, அறிவு என்பது ஒரு நிகழ்ச்சியே உனக்கு நிகழவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா சத்துக்கு என்ன ஆகுது, சத்துனால சிவருமான் நம்மளை பொறுத்தளவுக்கு அவர் ஒரே பொருள் தான். அவர் எல்லாவற்றிலையும் வியாபகமாக இருக்கார். அவர் தன்னிலிருந்து வேறாக எதையுமே பார்ப்பதில்லை, தன்னிலிருந்து வேறப்பட்ட பொருள் ஒன்று இல்லை. அதனால் அவர் எதையுமே அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அறிவு நிகழ்ச்சி என்பது ஒன்றே கிடையாது, அவர் முற்றறிவு உடையவர். அதனால் சரி. அசத்தால் எண்ணின் முனைத்திராது, அசத்து சத்தின் முன். சரி, அசத்து இருக்குன்னா அசத்து என்ன பண்ண, சத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லாமே அசத்து தான் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, சத்துக்கு முன்னாடி நிற்காது. எப்படின்னா இருள் விரவி முன்போல் நினைப்பது. இருள் இரவி முன்போல், எப்படி சூரியனுக்கு முன்னாடி இருள் நிற்க முடியாது, அது மாதிரி சத்துக்கு முன்னாடி உதாரணம் காட்ட, சத்துக்கு முன்னாடி அசத்து நிற்காது. நினைப்பது எங்கு அசத்தே எண்ணின். ஸோ அப்போ எல்லாத்தையும் கண்டறியறது அசத்து தான், உயிர்னு ஒன்று கிடையாதுன்னு கொண்டு கேட்டால் என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது
சத்தின் முன் நிலாமையானும் அறியப்படக்கூடிய சிவபெருமானை அறிவது இன்னொரு அறியக்கூடிய அறிவுறு பொருளாக தான் இருக்கக்கூடிய கருத்து. அசத்தாகிய பொருள்களால் அறிய முடியாது. அதனால் உயிர் பொருள் தான் அறியணும். ரெண்டாவது, எது அறியுமோ அது இந்த அசத்தை தான் கருவியாக கொண்டு அறியும் இல்லையா? உலகத்தை பொறுத்தளவுக்கு சிவபெருமானை அறியும் போது இல்லை, உலக அறிவில். அதனால் இளமையானும் தனக்குழு ஒன்று உணர்தலாலும் தான் அசத்து உணராதன்றே என்று சொல்லி உயிர்கள் தான் உணரும், அசத்து என்றைக்கு உணராது. சிவபெருமானுக்கு உணர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ரெண்டு தன்மையும் உடையது யார் தான்? உயிர் தான். அப்போ சிவபெருமானையும் அனுபவிக்கும், அந்த பாச விஷயத்தை கொண்டு உலக விஷயத்தையும் அனுபவிக்கும். ரெண்டு தன்மையும் இருக்குது உயிருக்கு. அதுதான் நம்ம சதசத்துன்னு சொன்னோம். இதே பாட்டு தான் பின்னாடி இந்த இதுக்குள்ள அதிகரண விளக்கத்தில் முதல் அதிகரணத்துக்கும் அதே பாட்டு தான் உதாரணம். இந்த சூத்திரத்தையே முதல் அதிகரணமாக வச்சுட்டார். அதாவது நூற்பாவையே முதல் அதிகரணமாகவும் வச்சுட்டார் சித்தியாரில். சரி, இந்த சூத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அதிகரணம் இருக்குது. 3 அதிகரணம் எது அப்படின்னாக்க, முதல் அதிகரணம் 1, யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது என்கின்ற பகுதி முதல் அதிகரணம். இல்லை சூத்திரம் தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. யாவையும் சூனியம் சத்துன்னு இருக்குல்ல சூத்திரம், அதுலேருந்து முதல் அதிகரணம் எது விளக்குறோம். இப்போ 7 ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது, அது வரைக்கும் முதல் அதிகரணம். ரெண்டாவது அதிகரணம் அசத்து இலது அறியாது. மூன்றாவது அதிகரணம் இருதிறன் அறிவுள்ளது இரண்டல்லா ஆன்மா அப்படிங்கிறது. இது 3 தான் 3 அதிகரணமாக மேற்கொண்டு விளக்கப்படுகிறது. சரிதானே? இப்போ முதல் அதிகரணத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்கும்? யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது. இதுதான் பேசுறது. எல்லாமே சாமிக்கு முன்னாடி நிற்காது. முக்கியமாக யார் நிற்க மாட்டார்? அசத்து நிற்க மாட்டார். என்னார்னா அவர் சூனியமாயிடுவார். அப்படிங்கிற விஷயத்தை பேசுறது தான் நமக்கு இங்கே முதல் அதிகரணமாக இருக்க போகுது. அது ரெண்டாவது அதிகரணமாக இருக்குது என்னது? அசத்து இலது அறியாது. அசத்து ஏன் அறியாதுங்கும் பொழுது அதுக்கான விஷயத்தை அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். மூணாவது அதிகரணத்தில் 2 தன்மையும் இருக்கக்கூடிய பொருள் எது? உயிர். அவரை பற்றி பேசுகிறார். அதனால் அந்த முதல் அதிகரணத்தை பார்ப்போம். இப்போ 7:1:1 7:1:1. முதல் அதிகரணத்துக்கு ஒரு பாட்டு, ரெண்டாவது அதிகரணத்துக்கு ஒரு பாட்டு, மூணாவது அதிகரணத்துக்கு 4 பாட்டு என்னமோ இருக்கு. சம்திங் ஏதோ வரும். மூணாவது அதிகரணத்துக்கு எத்தனை பாட்டு? 3 பாட்டு இருக்காரா? சரி, இன்னைக்கு முதல்ல 2 அதிகரணம் தான் பார்க்க போகிறது தான் நேரம் இருக்கும். அதையும் பார்க்க முடியுமான்னு தெரியாது. 7:1:1. அந்நியம் இலாமை அரற்கு ஒன்று உணர்வுகின்றாம், அந்நியம் இலான் அசத்தை காண்குவனேல், அந்நியமாய் காணான் அவன் முன் கதிர் முன் இருள் போல், மானா அசத்து இன்மை மற்று. சூனியமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அது விளக்குகிறார். முதல்ல அந்நியம் இல்லாமல் அரற்கு ஒன்று உணர்வு ஒன்று. அதாவது சாமி முதல்ல அந்நியம்ங்கிறதே கிடையாது. எந்த பொருளோடய பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு? கலந்து தான் இருப்பார். ஈவன் அது மலமாகவே இருந்தாலும் கூட அது கூட எங்கே தான் இருக்குது? இப்போ நமக்கு சாமியோட வியாபகத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நாம் சாமியை பார்க்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சாமி தான் உள்ளபடியே மைபதி விளக்கு. மைபதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து சுற்றிகள் வேணி கட்டி புத்தக கவளி ஏந்தி, அது படைகறந்த புத்தக கவளி ஏந்தி வந்தான் முத்தநாதன் சொன்னது மாதிரி. என்ன சொன்னாரு ஒருத்தர்? அதான் முத்தநாதன். அதனால உலகத்தில் எல்லாரும் மெய்ப்பொருள் நாயனாரா எப்படி இருக்க முடியும்? என்ன மாதிரி முத்தநாதன் வேணும் உள்ள உலகத்தில். அதனால அந்நியம் இலாமை அரற்கு ஒன்று உணர்வுகின்றாம். என்ன அர்த்தம்? இப்போ எல்லாமே சிவபெருமான் தாங்கும் போது ஒன்றில் இது ஒரு பொருள் இருக்குங்கிறதே பிரித்து அறிய வேண்டிய உணர்வு சிவபெருமானு கிடையாது. அரற்குன்னு அரண் என்பது சிவபெருமான் அர்த்தம் அந்த இடத்துல இல்லையா? அவருக்கு ஒரு எதுலேருந்து வேறுபட்டவர் இல்லை, எல்லாவற்றிலையும் இருக்காரு தான் அவர். அந்நியம் வியாபகத்துக்குள்ளேன்னு புரிச்சுக்கணும். அதை கரெக்டாக வேறுபட்டவர்னா அவருக்கு வந்து மலமும் இவரும் 2 கலந்து நிற்கிதுன்னு அர்த்தமாக இடம் பண்ணிடக்கூடாது. அவர் வியாபகத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் இருக்காங்க. பசுவாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எங்கே தான் இருந்தாகணும்ப்பா? அவருக்குள்ளே தான் இருந்தாகணும். அவரை விட்டு வேறு இடம் வெளியில் விட்டா சிவருமானால் முடியாத ஒரு காரியம்னு கேட்டால் அதான் சொல்லலாம். அவரோட வியாபகத்தை விட்டு நம்மளாம் வெளியேற்ற முடியாது. அதுதான் அவரால் முடியாத காரியம். ஏன்னா அவர் இல்லாத ஒரு இடம்னு ஒன்று இல்லையே, அவர் பார்வை இல்லாத ஒரு இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ அவரோட வியாபகத்திலேருந்து நம்மளை வெளியேற்ற முடியுமா? அவரால் முடியாது.
அடித்தாலும் உதைச்சாலும் அண்ணன் தம்பி நீங்க நாடனாகிற மாதிரி 2 பேரும் அவருக்குள்ளே தான் இருந்தால் அவ்வளோ 2 பேரும் வேறு வழி கிடையாது, வெளியில் போக முடியாது அவர்கிட்ட. அதனால அவர்கிட்ட தப்பிச்சலான்னு நினைக்க முடியாது எப்போவே. கங்காணி இல்லைன்று கள்ளப்பல செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் மீளா அடிமை, அது முத்தி நிலையில மீளா அடிமை, அவர்கிட்ட வெளில போக முடியாது. இப்போ சரி இன்னைக்கு சாமியை கும்பிடலனாலும் நாளைக்கு கும்பிட்டு தான் ஆகணும், நாளைக்கு கும்பிடலன்னா அடுத்த பிறவியில் கும்பிட்டு தான் ஆகணும், அடுத்த பிறவியில் கும்பிடனாலும் 10 பிறவி கழிச்சாலும் கும்பிட்டு தான் ஆகணும். இந்த அரியர் என்னைக்கு கிளியர் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நமக்கு டிகிரி கிடைக்கும் இல்லையா? அதனால நிலுவையில் தான் இருக்கும் அன்னைக்கு வரைக்கும். முக்திக்கு என்னைக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும். அதனால அவர் அன்பு வலையில் அகப்படுவானேன்னார். அன்பு வலையில் படுவானை அப்படின்னு அன்பெனும் வலையில் அகப்படுவானை, அது வந்து திருவப்பிப்பா திருவாசகத்தில் இந்த போற்றி திருவாகல்லே அதிலே ஒன்று வருது. அன்பெனும் வலையில் படுவானைன்னார். அதான் சொன்னேன். பக்தி வலையில் படுவானை, அதான் பக்தி வலையில் படுவானை, பக்தி வலையில் படுவான் காண்கிறார் திருவாசகம். படுதல்லாம் மீன் மாட்டிக்கிறது மாதிரி மாட்டிப்பாராம் பக்தி வலையில் அவர் வந்து. அதனால அவரும் வலை வச்சிருக்காரு, நம்மளும் வலை வச்சிருக்கோம், அவரும் 2 பேரும் வலை வச்சிருக்கோம். அவர் அலைகடல்வாய் மீன் வீசினும் பேராசை வாரியனே பாடுதுங்கான அம்மானாயின்னு அவரை சொல்றாரு. நம்மகிட்டே வலை இருக்கு பக்தி வலை, பக்தி வலையில் படுவான் காண்கிறார். நாமளும் அவர் வலையில போடுவோம், அவர் நம்ம வலையில போடுவார், பாதி மாதிரி பட்டுக்க வேண்டியதான். அப்போ அதனால அந்நியம் இல்லாமல் யாருக்கு ஒன்று உணர்வு என்றாம். அதனால அவர் எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்நியம் இலான் அசத்தை காண்குவனேல், ஒருவேளை சாமி அசத்தை காண்கிறார், அசத்து பற்றிய அறிவு அவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம வைத்து கொண்டோம்னா, ஏதாவது சூன்யம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு என்ன ஆகிடும்? இப்போ அந்நியம் இல்லாதவரை ஆயிடுவார், அவர் வியாபகமே குறைஞ்சி போயிடும். இப்போ சாமியை பார்த்து மலம்தான் ஒடுங்கும், மலத்தை பார்த்து சாமி ஒடுங்குவாரா? அவரு ஒடுங்க மாட்டார். சாமி பேக் அடிப்பாரா? அது கிடையாது இல்லையா? சாமி வந்துட்டாருன்னா மலம் போகும், அவ்வளோதான். மலம் இருக்குங்கிறத சாமி என்ன பண்ணுறாரு? என்றைக்குமே அவர் விலைக்கு போக மாட்டார். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி ஆகுது? இப்போ அந்நியம் உடையவராக இருந்தாருன்னா இவர் போவார், அவர் வருவார், அவர் போவார், இவர் வருவார். எப்போவுமே இந்த சாமிக்கு நல்லா கிடையாது, இவர் பின்வாங்குவது என்பது இல்லை இந்த இடத்துல. அதனால அவர் என்ன பண்ண, அவருக்கு அந்நியம் இல்லான் என்கின்ற தன்மை கிடையாது, எல்லாவற்றையும் கலந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்நியமிலான் அசத்தை காண்குவனேல், அந்நியமாய் காணான் அவன் முன் கதிர் முன் இருள் போல. அதாவது அந்நியமாய் காணான்னா சாமி வந்து ஒரு பொருளை காண மாட்டார். அதான் ஏன் காணணும்னா அந்நியத்தன்மை இருக்கணும்னு அர்த்தம். ஆமாம் தானே? காணப்படணும்னாலே அந்நியத்தன்மை இருக்கணும். இப்போ நமக்கு சாமியை பார்க்குறோம்னா அந்நியத்தன்மை இருக்குது, அதனால நம்ம அவரை பார்க்குறோம். அவர் நம்மளை பார்க்குறாருன்னா இது வரைக்கும் பார்க்காத இருந்து பார்க்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. எப்போதும் அவருக்கு தெரியும் நம்ம இருக்கிறது. திடீர்னு பார்த்தாருன்னா தான் புதுசாக காட்சி ஏற்பட்டுருன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் அவருக்கு அந்நியத்தன்மை உண்டாயிடும். நமக்கு அப்படியே அவர்கிட்டருந்து நாம் அந்நியப்பட்டு நிற்கலையே. அநாதி காலத்திலேருந்து என்னிலேருந்து இருக்கிறோமோ அன்னிலேருந்தே அவருக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம தான் அவர்கிட்டருந்து இப்போ பாருங்கள், நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள். அவரில் நம்ம 2 பேரும் அந்நியம் கிடையாது, நமக்கு ஒரு அந்நியம், மலத்துக்கு ஒரு அந்நியம். விளக்கம் புரியுதுங்களா? முட்டையை எடுத்துக்கிட்டீங்க, முட்டைக்குள்ளே அடக்கம் யார்? வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும். மஞ்சக்கரு ஒப்பிடும்போது வெள்ளைக்கரு வேறு தான், ஓடு வேறு தான். வெள்ளைக்கரு ஒப்பிடும்பொழுது ஓடு வேறு தான், மஞ்சக்கரு வேறு தான். புரியுதாப்போ? நாம் சாமிக்குள்ளே தான் இருந்தாலும் சாமியை பொறுத்தளவுக்கு நம்ம அவருக்கு யாருமே என்ன கிடையாது. ஆமாம், அந்நிய சாமி வந்து ஓடு போலன்னு வச்சுக்கிட்டேன். நாம் எப்போதுமே நம்ம அந்நியமாக பார்த்ததே கிடையாது. ஆனால் நாம தானே பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளிருந்து அவரை பேராக கண்டு கொண்டிருக்கக்கூடிய வல்லமை நமக்கு தான் இருக்குது. அந்நியமாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அதான் பொதுவாக பார்க்கும்போது எல்லாம் உள்ள அடக்கமானது தானே முட்டையே, வியாபகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால் அந்நியம் இல்லாமை, அதில் காணான் அவன் முன் கதிர் முன் இருள் போல. கதிர்க்கு முன்னாடி இருள் நிற்காதது போல சாமிக்கு முன்னாடி மற்ற பொருள்கள் வந்து தனியாக நிற்கிறதுன்னு பார்த்தோம்னா இது போல் 2 வேறு பொருள்களாக ஆகிடுவாங்க. அதனால் அப்படி கிடையாது. அவர் எப்போவும் என்ன பண்ணுறது, ஒளிப்பொருளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு அனன்யமாக இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பார், தெரிந்து கொண்டிருப்பார்னு சொல்ல வேண்டும். அதனால் மானா அசத்து இன்மை மற்று. அதனால் இருள் போல் மானா அசத்துன்னா பெருமை வாய்ந்ததாகிய அல்லது சொல்லப்படுவதாகிய இப்படிப்பட்டதாகியன்னு அர்த்தம். மாண்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மானாங்கிறது. மாண்பு அப்படி அசத்து இன்மை மற்று. சாமிக்கு முன்னாடி அசத்தானது இல்லாமல் போய்விடும் எப்பொழுதும். அதனால தான் சூனியம் என்று சொல்லுகின்றோம். அதான முதல் அதிகரணம். யாவையும் சூனியம் சத்து
எதிராகலின். அதனால் இப்போ என்ன இந்த கான்செப்டுடைய விஷயம் என்ன, மலம் எப்படி சூன்யமாக ஆகுது அப்படிங்கிறது தான். அதுதான் இன்மை மற்று, அசத்து இன்மை மற்று. சாமிக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, அவரால் இருக்க முடியாது. ஏன்னா இவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் அந்நியம், அவரை பொறுத்தளவு இவர் அனன்யம். அதனால் சாமி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருந்தாலும் இவர் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. சூரியனுக்கு முன்னாடி இருள் நிற்கிறது மாதிரி சாமிக்கு முன்னாடி அவர் நிற்க முடியாது என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். அதோட நாமளும் நிறைவு பண்ணிப்போம். அடுத்த அதிகார இடத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா வரையும் ஒன்றா ஆயிட்டுது. இப்போ விட்டால் தான் நான் திரும்பி 2 மணிக்கு வகுப்பு அடுத்த வகுப்பு ஆரம்பிக்க முடியும். நிறைவு செய்து கொள்வோம். மூர்த்தி எல்லாம் மொழி எங்கள் மோனகுரு வழியில் வார்த்தை மொழி அன்பு வழி பெற ஆரம்பிச்சிருச்சு.